அம்மா சொல்லுமா. நீ சொல்கிறபடி தானம்மா நான் செஞ்சுருக்கேன். ஆமாம்மா, ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை. உன் ஃபோன் வந்தோடனே தான் எந்திச்சம்மா. சரிம்மா, நான் இன்னைக்கு உன்னை வந்து பார்க்குறேன். ரெடியாரு என்ன? மனதினை தோண்ட நிஜமான கணக்கு என்ன இதெல்லாம் பணையா? பணத்தை இப்படி போட்டு வச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்ட சொல்லு. எங்கடா போற? அப்படி பின்னாடி வா. எல்லாரோட இறங்கி போட சொல்லு. சரிங்க ரொம்ப நாள் அவங்க ட்ரை பண்றேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு முதலாளி இவங்க எல்லாம் வேலைக்கு வைக்கிறீங்க? டேய் பார்த்து போடுங்கடா, பரதேசி போடுங்களா. இந்த மாதிரி குப்பை வர்றவளதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அது சரி, அவகிட்ட மாட்டிட்டு நான் பண்ற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். என்னது? ஒன்னும் இல்ல முதலாளி, வேலையை பார்ப்போம். யாருக்கே கஷ்டம் இல்ல. இருப்பாருப்பா, இப்ப போடாத, முதலாளி வர்றாரு. லோடு கரெக்டா அனுப்பிச்சிருக்கானடா. என்னடா இது ரிப்பன் பேப்பர் மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு வாரம் அப்படிதான் முதலாளி வந்துருக்கு. நீ பார்த்து சொல்றது இல்லையா? கணக்குல ஒண்ணு முதலாளி. யோ கணக்குல நீ பாக்குற இல்லையா? நீ இல்ல முதலாளி, நான் சொல்றேன் முதலாளி. யோ முத்துக்குமார், என்ன லோடு அனுப்பிச்சிருக்க? எல்லாம் கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. புக்கு பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க, கட்டி கட்டி பேப்பர் அனுப்பிச்சு விட்டுருக்க. நான் எப்படி லோடு அனுப்புறது? பணம் கொடுக்கல வாங்குறல்ல, அனுப்பிச்சு விடு. நீ சாயங்காலம் சரியா லோடு வரலன்னா இதோட உன்னை கட் பண்ணிடுவேன். வேற ஆள்கிட்ட லோடு போயிருவேன், பாத்துக்க. என்ன பாப்பம்மா, சீக்கிரமா ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்கு. என் மகன் செல்லப்பா வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவன் எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் வரும்னு சொல்லுங்க. பணம் முதலாளி. வாயா ரம்யா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கண் ஆப்ரேஷன் பண்ண முடியல. ரெஸ்ட் எடுக்கட் பண்ணி ஹோம்ல சேர்த்துருக்கேன். முதலாளி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுங்க. எல்லாம் கடவுள் தான் ஏன் செய்யணும். என்னையா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முதலாளி, போலாம் முதலாளி. சரி சரி, இது உள்ள டாக்குமெண்ட் இருக்கு, சரியா இருக்கான்னு பார்த்து உள்ள வை. என்ன பத்திரம்? முதலாளி, பூமி ராசினா அது உங்களுக்கு தான். பெண் ராசி இருக்கா இல்லையா? உங்களுக்கு மண் ராசி இருக்குங்க. 5 வருஷம் முன்னாடி கிரவுண்ட் 50,000 ரூபாய் வாங்கினீங்க, இன்னைக்கு 6 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. யோ உனக்கு கமிஷன் உண்டியா? சரிங்க, வாங்க வாங்க போலாம். என்னையா இன்னைக்கு சமையல? சாம்பார் சாதம் தாயா. சாம்பார் சாதமா? சின்ன வெங்காயம் போட்டு பிரமாதமா வச்சிருப்பானுங்களா? நான் கொஞ்சம் கோர்ட்டு கொண்டு வரேன். அடப்பாவி, பழைய சோறும் பச்சை மிளகானாலே ஃபுல் கட்டு வீடா நீ. யோ ராமையா, பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பார்சல் கட்டிட்டு இருக்காரு. வாயா வாயா, சீக்கிரம் ஏறு. அவர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, எங்கள் அம்மா வந்து ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்க. எந்த ஆசிரமத்தில் இருக்காங்க? இதுதான் சார், அப்துல் கலாம் முதிரி இல்லம். அப்துல் கலாம் இல்லமா? சரி வாங்க போ. சரிங்க சரிங்க. மேடம், டெப்டி ரிஜிஸ்டர் வந்தா 1 ஹவரில் வந்துடுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருங்க. அம்மா, இந்த பணத்தை பிடி. இது ஆசிரமத்தில் உன் பேரில் கொடுத்துருமா, சரியா? கணக்குல இங்கே வாயா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல போட்டுறியா? சரியா? இந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் இல்லை, இல்லைன்னா நம்ம இடத்த வித்தே இருக்க முடியாது. நல்ல வேலை. சரி சரி போ. வாயா. வரேங்க. உனக்கு வர வேண்டி வரையா, போயா. அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கவலைப்படாமல் இரு. நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன், சரியா? வரம்மா, உடம்பு பார்த்துக்க. சரிப்பா.
தம்பி உன் கேஸை ஒரு 2 மாசம் இழுக்கலான் இருக்கேன். இப்போ இருக்க ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்பா. புதுசா வர ஜட்ஜை மேடம் சீனியர் இருக்காரா? அவர் பார்க்கலாமா? இருக்காரு, விசிட்டர். ஆ சாரி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். யாருது உங்க தங்கச்சியா? ஐயோ, என் பொண்ணு சார். சின்ன வயசுல அத்தை பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க Thank you, sir. உட்காருங்க. அம்மா, இதான் பெயில் ஆர்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடி இருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 13 ஆஃபீஸருக்கும் பெயில் கிடைக்கல. திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேன்? அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையம்மா. 13 ஆஃபீஸர் பெயிலே இல்லைன்ட்டாங்க, திவாருக்கு மட்டும் தரேனாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்று ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏய் சலோ, அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கு, சின்ன ஃப்ளாட் தான். அதை வேணா விற்று நாம் ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமையா வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமையா, எங்கேயா போனேன்? ஏன் இவ்வளோ நேரம்? சாரி சார், ரிஜிஸ்டர்ஸில் லேட் ஆயிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி. ஏமா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா? யோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ஏப்பா, சொல்லுங்க? கண்டிஷன் பில் தானே 20 lakhs கட்டணும்பா. ஆமாம் சார். அந்த குழந்தை பேரில் ஏதோ ஃப்ளாட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்ணுறியா? செல்லப்பாட்ட சொல்லி வாங்க சொல்றியா? சார் நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லப்பாட்ட பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சரிங்க சார். நீங்கள் அந்த ராமையா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சார். அந்த பேப்பர்ஸில் பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கலாமா? சரிங்களா? ஏப்பா ராமையா, ராமையா ஏன் சார். அவசரப்படுற? நான் பேசிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்க சார். சரிப்பா, போகிறப்ப அந்த 14 கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டு இருக்குன்னு எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிம்மா, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ சார். சரிம்மா, வாம்மா. வாங்கம்மா வாங்க. வரேன் சார். சரி வாங்க. சார் இந்த கிளார்க் ஃபீஸ் ஐயா. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துட்றேன் சார். அம்மா, ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? நான் பார்த்துக்கிறேம்மா, டோன்ட் வரி. சரிம்மா, Okay, sir. பார்த்து போங்க, இந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க, சீக்கிரம் ரெடி பண்ணு. சரியா? சரி சார். மா, யாருன்னு போயிட்டு பாருமா. வாங்க வணக்கம். வாங்க, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்கங்க வாங்குற பார்ட்டியை பிடிக்கவே முடியல. உட்காருங்க. ஆனால் சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு நீங்கள் போய் உட்காந்து பேசி முடிங்கன்னு. ஆஹா. அதுதான் வந்திருக்கேன். இப்போ சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க. போன வாட்டி ஹார்பர்லேருந்து வர்றதுக்கு 1000 ரூபா தானே ஆச்சு, இப்போ எப்படி 1500 ஆச்சு? தான் சார் கேட்கணும். நீ சாப்பிட்டா பரவாயில்லையா, உன் ஓனர் சாப்பிட்றானா, என்ன பண்ணுறது? ஹலோ. முதலாளி, நான் ராமையா பேசுகிறேன். ராமையா சொல்லியா? வீடு ஒன்று சொல்லியிருந்தேன் முதலாளி, அது ரொம்ப சீப்பாக வந்திருக்கு. அப்படியா? சரி, நீ எங்கே இருக்க? நான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கே இரு, அரை மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன். வந்துருங்க முதலாளி, வந்துருங்க, வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு, இங்கே வா. போதுமா, தயிர் சாதம் நல்லா இருக்குமா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கார் தப்பே பண்ண மாட்டாரே, எப்படி இந்த பிரச்சனை மாட்டினாரு? இவரோட அக்கா பையன் தாங்க 1க்கு 10 சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்தான். இவரை மாட்டி விட்டுட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சாரி சார் கஸ்டம்ஸில் பெரிய கில்லாடி,
இந்த கேஸ் எப்படி முறியடிச்சிருவார். சரிங்க. அவர் தான் வந்துட்டார் நினைக்கிறேன். ம். மா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. சரி. அவன்லாம் கரிசோறு சாப்பிட கிடையாது, அலையாத, போய் உட்காரு. வணக்கம் முதலாளி. வணக்கம். இவங்க நம்ம சாரி சாருடைய கிளைண்ட். இவங்க வீட்டுக்கார ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, அதனால தான் இந்த வீட்டை விற்கிறாங்க. ஓ அப்படியா? அம்மா வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்து ரோட்ல தாங்க இருக்கு. பக்கத்து தெருவில் தான் இருக்கா? அப்போ வாங்க உடனே சரிங்க. பார்த்துருங்க. ஓகே முதலாளி. வாங்க. இப்பவே பத்ரஜா வச்சிடலாம். வாங்க போலாம். ஃபிளாட் சாவி ஏன் எடுத்து வா. தடுப்படுற? சாரி. போலாம். வாங்க போகலாம். போங்க. வாங்க. தேக்கு தானே? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்லை. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா பத்திரம்லாம் கரெக்டாக இருக்காம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. சரி. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோ இங்க வா. ஆமா இந்த வீடு எவ்வளோயா போகும்? முதலாளி, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நமக்கு லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க. ராமையா, என்னையா பத்திரம் பக்காவா இருக்கா? இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடுவார். இப்படி பேசுனா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம், அப்புறம் முதலாளி உங்கள் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசில் கோணி பையை தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படித்தவங்க நீங்கள், ஏதோ கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்காரு 15 நாளா. அதுக்காக தான் இந்த வீட்டையே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவாரு. அப்போ நாளைக்கு டெபாசிட் பண்ணணும்னு வச்சுங்க, நாளைக்கே வெளியே வந்துடுவார். அப்ப அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ ஏன் நாளை கடத்துறேன்? அம்மா நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவார். முதலாளி வீடு பிடிச்சிருக்குல்ல? ஐயோ கணக்குள்ள இருக்கு முதலாளி. சரிம்மா வாங்க போகலாம். எனக்கும் ஒரு ஐயா இருந்தார். அவர் தான் என்ன பெரிய ஆளாக்குனார். நானும் உன்னை பெரிய ஆளாக்குவேண்ணே. சரியா? பாட்டி தாயா என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பாவை முழுங்கிட்ட, அம்மாவை துரத்திட்டேன்ட்டு. அது கிடக்குது, அதை விடு. நான் இருக்கம்மா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. இந்த ஐயா உனக்காக செய்கிறேன்னா போய் தூங்கு போ. முதலாளி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமா, அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காம வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க. முதலாளி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. 20 லட்சம் தானே முதலாளி, ஏன் யோசிக்கிறீங்க? சரியா, அம்மாவுக்கு அதை வாங்குவோம். நாளைக்கு அவங்கள வர சொல்லு, பேசி முடிச்சிடுவோம். சரி, நானும் படுக்கிறேன், நிறைய வேலை இருக்கு நாளைக்கு. வாங்க முதலாளி. கண்டிப்பா பண்ணிடுவோம், நோ ப்ராப்ளம். அதை முடிச்சிடலாம். அனில், ஒன்றும் கவலைப்படாது. வணக்கம் மேடம். ஆமா, உட்காருங்க. முதலாளி வந்திருக்காங்க. உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க செல்லப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்பதான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ள எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும் தான். நல்ல புள்ள நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க. அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையா, அதனால தான். முதலாளி அட்வைகிட்ட பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமா. டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேரில் இருக்கணுமா. ஓ அப்படியா மேடம், அப்போ இந்த டெபாசிட்டை இவங்க பேரில் மாற்றிடுங்களேன். ஓகே. சரி. செல்லப்பா, நீங்க ஏன் உங்க பிசினஸ் செக்லயே டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம்,
அது என் தொழிலுக்குலாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். ம் அப்ப நீங்க கிளம்பலாம். சரி மேடம். ஓகே. வரம்மா, பார்த்து வாங்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி. யோ, வீட்டு பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியா? சரிங்க. மாற்றி கொடுத்துருவாங்க. மேடம், ம் 20 lakhs டெபாசிட் ரெசிப்ட். உங்க டெபாசிட் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. மா, அந்த ஆள் உழைச்சி சம்பாதிச்ச பணம். அப்பா வெளியே வந்தோன்னே அவர் பத்திரத்தை பத்திரமா கொடுத்துட்டு சொல்லு. இல்லைன்னா இட் பீசன். ஆமாம்மா. இந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க.